அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தைரியத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் பெயர் போன மீனம் ராசிக்கார அன்பர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். இனிவரும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தை பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். மீனம் ராசிக்கார நேயர்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நலமாக தாங்க இருப்பீங்க. எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாருங்க. அதனால நம்மளுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். முருகனை வணங்கி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முருகனை வணங்கி பொறுமையாக செய்யுங்க. கண்டிப்பாக அந்த காரியத்தில் நல்லதே நடக்கும். அனைத்து மீனராசிக்கார அன்புள்ளங்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க. என்னங்க, இந்த 2024 படாத கஷ்டப்பட்டுட்டீங்க, படாத பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்டீங்க. இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, இவங்களை நம்புறதா அவங்கள நம்புறதான்னு நம்பி ஏமாந்து போயிட்டீங்க. உங்கள் ஏமாற்றத்துக்கு, உங்கள் பிரச்சனைக்கு, உங்களுடைய கண்ணீருக்கு எல்லாத்துக்குமே முடிவு வரக்கூடிய காலகட்டம் தான் தாங்க இந்த 2025 தொடக்கம் இருக்க போகுதுங்க. இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறு ஜென்மம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாருங்க. அதுவும் தை பொங்கலுக்கு பிறகெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகவும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க போகுதுங்க. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கான வாய்ப்புகளும் பண வரவுகளும் இன்பங்களும் அதிக அளவில் கிடைக்க போகுதுங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ போறீங்க. எதிர்பாராத சில பேரை சந்திக்க போறீங்க. எதிர்பார்த்தாத சில பேரை சந்திக்க போறீங்க. அவங்களோட நீங்க நினைச்ச வாழ்க்கையை வாழ போறீங்க. நீங்களே இது நாள் வரைக்கும் இது நடக்குமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இவங்க கூட பேசலாமா, இவங்க நம்பலாமா அப்படின்ட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த வரும் காலகட்டத்தில் இந்த நிலைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்க. பொதுவாகவே மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு முன்கோபம் அதிகமாகவே இருக்குங்க. உங்களுக்கு கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தில் நியாயம் இருக்குங்க. அது உங்களுக்கு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கக்கூடிய பொறுமை இல்லைங்க. உங்கள் தாய் தந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகள், உங்கள் சக ஊழியர்கள், தோழன் தொழில் யாருமே உங்களுடைய கோபத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவன் எதிர்த்தாலும் கோவப்படுறான், இவன் மேல அன்பு காட்டி நம்மளுக்கு என்ன பையன், நம்மளுடைய கணவன் வீட்டுக்காவது வந்து நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தா இவ இவ்வளவு கோவப்படுறாங்க, இந்த திருமண வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா, இதை முடிச்சுக்கலாமா அப்படின்னு உங்கள் மனைவி புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க முன்கோபப்படுவீங்க. ஆனா அந்த கோபத்துல நியாயம் இருக்கும். அதை மற்றவங்கிட்ட சொல்லி உங்களால புரிய வைக்கிற தன்மையும் இல்லை. நம்மளுக்கு உரிமை இருக்கு, நம்ம நியாயமா தானே சொல்றோம், நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தானே நினைக்கிறோம், ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீங்க நினைப்பீங்க. எல்லாருக்கும் இந்த கோபத்தை நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இருந்தாலும் உங்க கோபத்தை உங்களால குறைச்சிக்க முடியாது. அது உங்களுக்கு இருக்கிற குணங்க, அதை மாத்திக்க முடியாது. பொறுமையா இருக்கணும்னு நினைப்பீங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு பொறுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. கோபத்தை விட அதிகமான மிகப்பெரிய கோபம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு போயிடுச்சுங்க. உங்களுக்குன்னு இருந்த மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. உங்களுக்குன்னு இருந்த குழந்தைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுவும் இல்லைங்க, உங்களை பெத்த தாய் தந்தை கூட உங்களை இது நாள் வரைக்கும் புரிஞ்சுக்கல. அதை நினைச்சுதாங்க நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்பட்டு இருக்கீங்க. இப்ப தனி மரமா தத்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இனி வரும் 2025 இந்த நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. இந்த 2025 இருந்து என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் காதல் மனைவி உங்கள் கரம் வந்து சேர போறாங்க. நம்மளுடைய கணவர் நம்ம இதனால் வரைக்கும் புரிஞ்சுக்காம விட்டுட்டோம், அவர் நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, இனிமேல் அவரை புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு உங்களை தேடி வந்துருவாங்க. தாய் தந்தை, நம்ம பெத்த பிள்ளையே இதனால் வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்காம விட்டுட்டுமே, அவன் நம்மளுக்காக தான் எல்லாமே செஞ்சிருக்கான், நம்மளுக்காக தான் அவன் கோவப்பட்டிருக்கான், அவன் கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு, அவனை பெத்ததுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் மகனே அப்படின்னு உங்க மேல பாசத்தை காட்டுவாங்க. கடனில்லாத ஒரு நிம்மதியான நீங்க வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் உங்க மேல அன்பு பாசமலை பொழிய போறாங்க. என்னடா இது கனவு வாழ்க்கை மாதிரி இருக்கே, இதெல்லாம் நம்மளுக்கு தான் நடக்குதா, நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு தத்தளிச்சுட்டு இருந்தோமே, முருகரை வணங்கணுமே, முருகர் நம்மளை கைவில்ல போல. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் முருகன் அருளால் நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். முருகனை வணங்கி எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் கண்டிப்பா அந்த காரியத்தை வெற்றி மட்டும்தாங்க.
மீனம் ராசிக்கார நேர்களே, உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் இந்த 2025 இன்பமும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, தொழில் ரீதியிலையும் வளர்ச்சியை காண போறீங்க. உங்கள் தகுதிக்கு இந்த நாள் வரைக்கும் நான் படிச்சுக்கேத்த வேலை கிடைக்கலன்னு நீங்க ஏதோ ஒரு வேலை ஊர்ல கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க. 5 ரூபா 5000 ரூபா 6000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க. ஆனா இனி வரும் காலகட்டத்துல உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலை கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்களை இது நாள் வரைக்கும் ஏளனமா பேச எல்லாருமே உங்ககிட்ட மதிப்பும் மரியாதையோடும் நடந்துக்குவாங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை கடவுள் கொடுக்க போறாருங்க. இந்த சிறப்பான வாழ்க்கையை யாராலும் அழிக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. என்னங்க இது நாள் வரைக்கும் ஏன் தான் உயிரோடு இருந்தோமோ கடவுளே, நான் படிச்ச படிப்பு வேஸ்ட் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் துளி சிந்துனீங்க. என்ன, நம்ம ஊருக்குள்ள வேலைக்கு போறோம், 6 ரூபா சம்பளம், 6000 நம்மளுக்கு சம்பளம் கொடுத்தாலும் நம்மளை மதிக்கிறது இல்லையே. நீங்க பிஇ இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, ஒரு ப்ரொஃபஷன் டிகிரி முடிச்சிருப்பீங்க, இந்த வேலையை செய்யறதுக்கு 6வது படிச்சிருந்தா கூட போதும், நீ ஏன் உனக்கு அது செய்யறது கூட நல்ல முடியலன்னு உங்களை ஏவலமா இழிவா பேசியிருப்பாங்க. நீங்க நினைப்பீங்க, கடவுளே நம்ம போற இப்படி ரோடு கிராஸ் பண்ற இடத்துல விபத்து ஏற்பட்டு இறந்துட்டா கூட பரவாயில்ல, தூக்கு போட்டு இறந்துட்டா கூட பரவாயில்ல, இவங்க கிட்ட எல்லாம் நாம ஏன் இந்த பேச்சை கேட்கணும்? நம்ம நல்லாதான் படிச்சோம், நல்லாதான் இவங்களுக்கு வேலையை செய்யறோம். ஒரு நம்மளுக்கான உணவு இடைவெளியில உணவு சாப்பிட முடியாம ஒரு 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 நம்மளுக்குன்னு ஒரு அடிப்படை ஒரு அத்தியாவசியத்தை கூட நிறைவேற்றிக்க முடியாம மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நம்மளுக்குன்னு ஒரு நாள் விடுப்பு எடுக்க முடியல. விடுப்பு எடுத்தா நீ எல்லாம் எதுக்குடா வேலைக்கு வர, காய்ச்சல் லீவ் எடுத்தா காய்ச்சலுங்கிறது உன்னோட தனிப்பட்ட விஷயம், வேலைக்கு அதை பத்தி சொல்லாத, அதை சொல்லி நீ லீவ் போடாத அப்படின்னு உங்களை கேவலமா பேசுவாங்க. ஏன்னா இது இப்படி ஒரு வாழ்க்கையா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வராதா, நம்ம தகுதிக்கேற்ற வேலை நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு தூக்கம் இல்லாம அழுதுகிட்டே இருப்பீங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நினைச்சு நீங்க தவிச்சிட்டு இருப்பீங்க. நம்ம தவிப்புக்கு எல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்த காலகட்டம் கிடைக்க போகுதுங்க. இந்த தவிப்பெல்லாம் மாறப்போகுதுங்க. உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த 2025 நீங்க ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை ஏளனமா பேசுறவங்க முன்னாடி நீங்க சிறப்பான ஒரு வாழ்க்கைய, மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை மதிக்காத ஒவ்வொருத்தவங்களும் கண்ணீர் சிந்த போறாங்க. இவனை மதிக்காம விட்டுட்டோமே, நம்மளோட குணம்தான் இவ்வளவு கேவலமா இருக்கு, நம்ம பணம் இருக்கவங்க மட்டும்தான் மதிப்போம், ஜாதி மதத்தை பார்ப்போம் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு ஜென்மங்களா இருப்பாங்க. எல்லாருமே உங்களை பார்த்து பாரு, இவ இவ்வளவு முதல்ல ரொம்ப ஏழையா இருந்தா, இப்ப தொழில் பண்ணி நம்ம கிட்ட வேலைக்கு வந்துட்டு இருந்தா, நம்ம இவனை மதிக்கவே இல்லை, எவ்வளவு ஏளனமா பேசின, ஆனா இவன் பாரு நம்மளை கூப்பிட்டு பேசுறான் அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா இருப்பீங்க. நீங்க இந்த 2025 புதுசா ஒரு தொழில் தொடங்கினா கண்டிப்பா தொடங்குங்க, லாபம் கண்டிப்பா கிடைக்கும். அந்த தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட முருகனை வணங்கி பொறுமையா நிதானமா முடிவெடுத்து தொழிலை தொடங்குங்க. வெற்றி மட்டும்தாங்க நிச்சயம் கிடைக்கும். இந்த தொழில் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பா லாபம் பல மடங்கு கிடைக்குங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. உங்கள் வாழ்க்கையில் 2025 மிகவும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அள்ளித்தரப் போகிறது. யாராலும் உங்கள் சந்தோஷ மலையை தடுக்க முடியாது. மிகவும் சுறுசுறுப்பாகவும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் வாழப் போகிறீர்கள். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. நன்றி, வணக்கம்.